கெஜ்ரிவால் பண்ண தப்பு என்ன? சாராய ஊழல், திருட்டுத்தனமாக, கள்ளத்தனமாக அரசாங்க பணத்தை துருட்டி சாப்பிட்டீங்க. செந்தில் பாலாஜி மேலே என்ன குற்றம்? சப்போஸ் நடிச்சிட்டு இருக்காங்க, ஜெயலலிதா வந்த மாதிரி 40 வந்து 38 வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அதெல்லாம் ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு. சாரி, ஜெயலலிதாவுக்கு பிறகு அது 38, 40 வர்றது கஷ்டம். ஆனால் அது 5 கீழே வந்ததுன்னா எடப்பாடியோட தலைமைக்கு ஆபத்து. கண்டிப்பாக வந்து கட்சி தலைமையில் இருக்க மொத்த சீனியர் அமைச்சர்கள்லாம், நான் அப்போவே சொன்னேங்க பாஜக கூட்டணி வச்சுக்கலான்னு, நீங்கள் கேட்கலைங்க, பாருங்க அண்ணே இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நம்மளை வீதிக்கு இழுத்து விட்டாங்க. அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணிக்கு தள்ளப்படும். இல்லையா காங்கிரஸ் வெளியிலேருந்து வந்ததுன்னா அந்த காங்கிரஸ் அதிமுக கூட்டணி இருக்கும். கூட்டணி இல்லாமல் இனிமேல் அதிமுகவால் போட்டி போட முடியாது. நம்ம தேர்தல் முடிவு எப்படி இருக்குன்னு பார்த்து நல்ல சீட்டு வந்தது, கம்ஃபர்டபுளாக வந்ததுன்னா விட்ருவோம். இல்லை நாங்கள் ஒன்றா சேருவோம், இல்லை ஒன்றா சேர்ந்து பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைப்போம். காங்கிரஸுக்குள்ள தலைவர்கள் மத்தியில் அவ்வளோ ஒற்றுமை. இந்த ஒற்றுமை இல்லாத தனத்தை வச்சுன்னு எப்படிங்க நீங்கள் சட்டசபை தேர்தலில் போட்டிட்டு மெஜாரிட்டி ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்க முடியும்? இந்த பக்கம் பாஜக தமிழ்நாட்டில் அசுர வளர்ச்சி அடைஞ்சுன்னு வருது. இதெல்லாம் நீங்கள் இப்போ கேட்டு பிரயோஜனம் இல்லை. தேர்தலுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா 10 சீட்டில் 2 கூட வந்திருக்காது. இப்போ அந்த 10ல் 2, 3 தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் தன்மானம் உள்ள காங்கிரஸ்காரனாக இருந்தால் கூட்டணியை உடச்சிட்டு வெளியில் வந்து 4 கேள்வி கேளுங்க. ராகுல் காந்தி சொன்னார், ஓகே திஸ் டைம் வில் சேஞ்ச் தி என்டையர் லீடர்ஷிப். எல்லாம் தூக்கு, 300 பேர் 400 பேர், இல்லை 500 தலைவர்களா, 35, 40 துணைத் தலைவர்கள், 60, 70 பொதுச் செயலாளர்கள், 100 செயலாளர்கள், 50 உதவி தலைவர்கள். நாங்கள் இது பஸ்ஸில் கூட்டு போகிறீங்க. டிஎன் நியூஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தேர்தல் முடிவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒரு சலசலப்பு ஏற்படலாம், தலைமையே மாறலாம் அப்படின்ட்டு தகவல்லாம் பேசப்பட்டு வருகிறது சார். உங்கள் கருத்து என்ன சார்? இப்போதைக்கு ஒன்றும் தலைமை மாறாது. ஆனால் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு எவ்வளோ எம்பி வராங்கன்னு முதல்ல பார்க்கணும். ஒரு கூட்டணி அமைக்கிறேன்னு பிளான் பண்ணாங்க, அவங்க எதிர்பார்த்த அளவு கூட்டணி அமையலை. விஜயகாந்தை தவிர சொல்லிக்கிற மாதிரி எந்த கட்சியும் கூட இல்லை. புரட்சி பாரதம் இருக்குது, கிருஷ்ணசாமி இருந்தார், ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை. பாரதிய ஜனதாவோட கூட்டணி கொஞ்சம் வலுவாயிடுச்சு. ராமதாஸ் இருந்தனாலையும், வாசன் இருந்தனாலையும், தேவநாதன் யாதவ், எஸ் வி சண்முகம் அதெல்லாம் கொஞ்சம் இருந்ததுனால அந்த மாதிரி பல திமுக தலைவர்களுக்கு எதிராக ஸ்ட்ராங் கேண்டிடேட் அவ்வளோ போட்ட மாதிரி தெரியல. வீக் கேண்டிடேட்டு இல்லை கூட்டணிக்கு தள்ளி விட்டாங்க மாதிரி, அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வருது. இப்போ சென்ட்ரல் மெட்ராஸில் வந்து பார்த்திங்கன்னா தேமுதிக தள்ளி விட்டாங்க. ஏன்னா அங்கே எப்படியும் தேனியமான ஜெயிக்கிறது கஷ்டம்னு தெரியும். ஸோ இவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு புரியல. சப்போஸ் தேர்தல் இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க, ஜெயலலிதா வந்த மாதிரி 40 வந்து 38 வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அதெல்லாம் ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு. சாரி, ஜெயலலிதாவுக்கு பிறகு அது 38, 40 வர்றது கஷ்டம். ஏதோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வரும். ஆனால் அது 5 கீழே வந்ததுன்னா எடப்பாடியோட தலைமைக்கு ஆபத்து. கண்டிப்பாக வந்து கட்சி தலைமையில் இருக்க மொத்த சீனியர் அமைச்சர்கள்லாம், நான் அப்போவே சொன்னேங்க பாஜக கூட்டணி வச்சுக்கலான்னு, நீங்கள் கேட்கலைங்க, பாருங்க அண்ணே இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நம்மளை வீதிக்கு இழுத்து விட்டாங்க அப்படின்னு பார்த்துருவாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு வந்துடுங்க, டிடி வித்தனன் கூப்பிட்டு வந்துடுங்க, சசிகலா கூப்பிட்டு வந்துடுங்க. தட் இஸ் 10 வருஷம் முன்னாடி அமித்ஷா என்ன சொன்னார்? அதிமுக ஒன்றா இருங்க, டிடிவிக்கு ஏதோ படசெல்லாம் விட்டுருங்க, மறந்து போயிடுங்க, விடுங்க. ஜாவும் ஜானகியும் ஜெயலலிதாவும் சேரலையா, அது கூட தான் பிரிஞ்சு போய் தனியாக போட்டி போட்டாங்க. அப்புறம் ஜானகி அம்மா சொல்லிட்டாங்க, என்ன அரசியல் வேணாம், நான் ஒதுங்கி போகிறேன், ஜெயலலிதா கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி திருப்பி ஒன்றா சேரலான்னு தான் அமித்ஷா சொன்னார். சேர்ந்து கூட்டணி அமைச்சுன்னா என்ன ஆகிருக்குன்னா, இந்த தேர்தலில் இப்போ போன மாதம் நடந்த தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருந்ததுன்னா
திமுகவுக்கு சரிசமம் பலத்தோட எதிரெதிர் மோதக்கூடிய ஒரே கூட்டணியாக இருக்கும் என்டிஏ. அப்போ என்ன ஆகும், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் இந்த கூட்டணிக்கு வரும், ஆன்டி இன்கம்பன்சி ஓட்லாம் இந்த கூட்டணிக்கு வரும். திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு வாக்குகள் ஒரே அணியில் சேரும். அப்போ வந்து 20-20 கூட பிடிக்க வாய்ப்பு இருந்தது, 25-15 பிடிக்க வாய்ப்பு இருந்தது. இது என்ன காரணத்தினாலேயோ திமுகவோ என்னமோ சேர்ந்து கூட்டணி வேணான்னு பிரித்து விட்டதில் டிஎம்கேக்கு தான் லாபம். ஏன்னா ஓட்டு ஸ்பெதிடும். இப்போது இவங்க 2 பேரும் 20-20 சேர்ந்து 40-30ன்னா 70 ஆச்சு. இப்போ 30-20-20னா 30 தான் ஜெயிக்கும், 40 ஜெயிக்காது. இந்த கூட்டணி கணக்கு வந்து கிளவராக டிஎம்கே ஹேண்டில் பண்ணிச்சு. இப்போது இப்போ எடப்பாடி சொல்லலாம் பார்லிமெண்ட்டில் போனால் இல்லைங்க எங்களுக்கு முக்கியம் இல்லைங்க, சட்டசபை தேர்தலாம் முக்கியம்னு. ஆனால் பார்லிமெண்ட்ரி தேர்தல் வந்து சட்டசபை தேர்தலுக்கு ஒரு முன் உதாரணம். இப்போ போடுறவங்க 2 வருஷம் கழிச்சு தான் இதே தான் போடுவாங்க, அப்படி ஒன்று டிராஸ்டிக்காக மாற்றி போட மாட்டாங்க. இப்போ அதிமுகவுக்கு 25-30 சீட் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம் அடுத்த சட்டசபை தேர்தலில் அதிமுக தான் ஸ்வீப் பண்ண போகுதுங்க, டிஎம்கே காலி, அதிமுக மந்திரி சபை அமைக்கும், எடப்பாடி தலைமைன்னு சொல்லலாம். 4 சீட் 5 சீட் வந்ததுன்னா கஷ்டம். இப்போ இருக்கிற 70-75 கூட வருமானு தெரில. அப்போது வேறு வழி இல்லாமல் அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணிக்கு தள்ளப்படும். இல்லையா காங்கிரஸ் வெளியிலேருந்து வந்ததுன்னா அந்த காங்கிரஸ் அதிமுக கூட்டணி இருக்கும். கூட்டணி இல்லாமல் இனிமேல் அதிமுகவால் போட்டி போட முடியாது. அது தலைமையில் கூட்டணி அமைக்க பார்த்தது என்ன நடந்ததுன்னு இப்போ நம்மளே பார்த்தோம். விஜயகாந்த் தவிர யாரும் வரல, பெருசாக சொல்லிக்கிறேன். அவனுக்கு கதவை திறந்து வச்சு பார்த்தாங்க, திறந்து போட்டு போயிட்டாங்க. திருடன் தான் வந்தனால யாரும் ஆளை காணோம். ஆகவே இந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்கும்னு பார்த்து, சப்போஸ் 4 சீட் வந்ததுன்னா கண்டிப்பாக கட்சியில் ரிவால்ட் வரும். தங்கமணி, வேலுமணி இவங்களாம் செங்கோட்டையனை சும்மா இருக்க மாட்டாங்க. கட்சியை வந்து என்னங்க நீங்கள் சரியாக பண்ணல, நீங்கள் நபருங்க, நாங்கள் செங்கோட்டையனை வச்சு முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சீனியர் தலைவரான செங்கோட்டையை கொண்டு வந்தாங்கன்னா அப்போ எடப்பாடி வனவாசம் போவாரா, தனி கட்சி ஆரம்பிப்பாரா, எங்கே போவார்? இல்லையா இவங்க எல்லோரும் போய் பன்னீர்செல்வம் கிட்ட ஐயா நீங்களே வந்துடுங்க, வேணாம் விட்டுருங்க, சண்டை வேணாம் அப்படின்னா பன்னீர்செல்வம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, தினகரன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இப்போ பன்னீர்செல்வம் எப்படி இருக்காரோ அப்போ எடப்பாடி தனியாக ஓரங்கட்டப்படுவார், இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. சரி, நீங்கள் எதுவுமே அரசியலில் நடக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க. இதுதான் நடக்கும், இதான் நடக்காதுன்னு சொல்ல 45 வருஷமாக தமிழ்நாடு அரசியலை நான் பார்த்துட்டு வரேன். எதுவுமே அறுதிக்கிட்டு சொல்ல முடியாது. இன்றைக்கி பன்னீர்செல்வம் நிலைமை நாளைக்கு எடப்பாடி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, 4 சீட்டு வந்ததுன்னா. ஆகவே ஒரே வாய்ப்பு அதிமுகவுக்கு ஒன்றா இணைஞ்சுதாங்க வச்சுக்கோங்க. சட்டசபை தேர்தலில் தனியாக போட்டி போட்டால் கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ஓபிஎஸ் பெண் ஃபோர்ஸு ஓட்டு வராதுன்னு சொல்லலாம் கூட, அவர் சவுத் டிஸ்ட்ரிக்டில் ஓட்டு வங்கி இருக்குது, முக்குளத்தோர் ஓட்டு வங்கி இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. தினகரனுக்கு முக்குளத்தோர் ஓட்டு வங்கி இருக்குது, சசிகலாவுக்கு இருக்குது, இவங்களெல்லாம் இருக்குது. பெரிய லெவலில் இல்லாட்டி கூட உங்களை தோக்கடிக்கிற லெவலில் ஓட்டு வங்கி இருக்குது. அது சட்டசபை தேர்தலில் போனவர் ஏன் தோற்று போனாங்க? அமமுக பல கான்ஸ்டியூன்சியில் அதிமுக ஜெயிக்க விடாமல் பண்ணிடுது. நீங்கள் 2ஐயும் கூட்டி பார்த்தீங்கன்னா போன சட்டசபை தேர்தலில் அதிமுகவோட ஓட்டும் தினகரன் ஓட்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா திமுக ஓட்டோட அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுதான் கணக்கு, தேர்தல் கணக்குங்கிறது. அந்த கணக்கு பிரகாரம் இவங்க ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அடுத்த தேர்தலில் கூட்டணி இல்லாமல் கூட ஓரளவுக்கு மெஜாரிட்டி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இதே மாதிரி போட்டி போட்டாங்கன்னா திருப்பி டிஎம்கே தான் வரும், வேறு வழி இல்லை. அதுதான் இப்போ என்ன சொல்கிறாங்க, அதிமுகவில் நம்ம தேர்தல் முடிவு எப்படி இருக்குன்னு பார்த்து நல்ல சீட்டு வந்தது, கம்ஃபர்டபுளாக வந்ததுன்னா விட்ருவோம், இல்லை நாங்கள் ஒன்றா சேருவோம், இல்லை ஒன்றா சேர்ந்து பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைப்போம், யார் ஒன்றா சேரான்னு சொல்ல வராங்களோ அவங்கள ஒதுக்கி வைப்போம், ஒதுக்கி வச்சு நாங்கள் ஒன்றா சேர்ந்துருவோம் அப்படின்னு ஒரு டாக் போயிட்டுருக்கு. இது யாருன்னா அடுத்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு மத்தியில் வந்தால் பாதிக்கப்படும் முன்னாள் அமைச்சர்கள் யார் யார் மேலே வழக்கு இருக்கோ, யார் யார் மேலே கத்தி தொங்குதோ, யார் யார் தலை மேலே அபாயம் இருக்குதோ அவங்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசிட்டாங்களாம். எப்பா இது வேலைக்கு ஆகாது, மோடி நாளைக்கு வந்துட்டால் நம்மளே தான் பிடிச்சி காய்ச்சி எடுத்துருவார், அதனால் மரியாதையாக சரண்டர் ஆகிடலாம், பரவாயில்ல. இப்போ நம்ம என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து பிஜேபி நம்பர் 2 அப்புறம் வந்து அடிமை கட்சி சொல்லிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன வந்தது, நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற முறையில் வந்தாங்கன்னா கூட்டணி கணக்குகள்
மாறுபடுறதுக்கு ஜூலை மாதத்துலேருந்து துவக்கமாக எடுத்துக்கலாம். ஓகே சார். அதே போல் பார்த்தீங்கன்னா திமுகவிலையும் ஒரு சலசலப்பு ஏற்படுது, அந்த தகவலாம் வருகிறது சார். ஒரு சார் திமுக கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா அதே போல் வந்துட்டு ஒரு சலசலப்பெல்லாம் ஏற்படுதா தகவலாம் வருகிறது சார். அதாவது காங்கிரஸோட கூட்டணி இருக்கக்கூடிய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறாருன்னா, எத்தனை நாளைக்கு தான் ஒரு சீட்டுக்காக நம்ம கையேந்தி நிற்கிறோம், தமிழ்நாட்டில் நம்ம கட்சி வந்து தனித்துவமாக தெரியணும் அப்படின்ட்டு அறிக்கைலாம் விட்டுருக்காரு. உங்கள் பார்வை என்ன சார் இதில்? செல்வ பெருந்தகை நல்ல தலைவர், தன்மானம் மிக்கவர், காங்கிரஸை வளர்க்கணும்னு கங்கணம் கட்டி இறங்கிட்டார், தப்பில்லை, அதெல்லாம் அவர் ரோல் கரெக்டாக பண்ணுறார். ஆனால் எத்தனை நாள் தான் காங்கிரஸ் அடிமையாக இருக்குன்ட்டு கேட்டார் பாருங்கள், நல்ல கேள்வி. 1967 காங்கிரஸ் ஆட்சி இழந்தது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை இந்திரா காந்தி இருக்கும் மூப்பனார் தலைமையில் ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, அது முடியாமல் போச்சு. அது அமைச்சிருந்தாங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி வந்திருக்கும். வாழப்பாடி தலைமையில் அமைக்கிறதுக்கு ராஜீவ்காந்தி ரொம்ப ட்ரை பண்ணார், எப்படியாவது காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும்னு. ஏன்னா வாழப்பாடி வந்து ராஜீவ்காந்தியோட இதே கனி, ரொம்ப பிடிச்சமானவர். அதுவும் போச்சு. வாழப்பாடிக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் எந்த காங்கிரஸ் தலைவரும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கல. எனக்கு 2 சீட்டு வேணும், என் பையனுக்கு 2 சீட்டு வேணும், 2 சீட்டு விற்கணும், இப்படி தான் கணக்கு போட்டாங்களே தவிர காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும்னு பண்ணல. செல்வ பெருந்தகை உண்மையாக அந்த மாதிரி நினச்சாருன்னா வாழ்த்துக்கள். கண்டிப்பாக காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வர்றதுக்கு வளர வைக்கிறதுக்கு அது வாய்ப்பு உண்டு. ஆனால் ரியாலிட்டிங்கிறது டிஃப்ரெண்ட். இப்போது அடுத்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சி நீங்கள் சொன்னீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கீங்களா இல்லையான்னு கேள்வி வரும். சரி, திமுக கூட்டணியில் இல்லைன்னா 734 தொகுதியில் போட்டி போட போகிறீங்களா அப்படின்ற கேள்வி வரும். உங்கள் கூட யார் கூட்டணி வச்சுப்பாங்கன்ற கேள்வி வரும். அதிமுக கூட்டணி வச்சா அதிமுக வந்து காங்கிரஸுக்கு தியாகம் பண்ணுமா காமராஜர் ஆட்சி அமைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லையா, ஸ்டாலின் தலைமையில் போயிட்டு இவர் தாங்க வாழும் காமராஜர், நான் சொன்ன காமராஜர் இவர் தான், இந்த காமராஜர் ஆட்சி தான் வருது அப்படின்னு ஸ்டாலின் தலைமையில் 26 ஆட்சி அமைச்சிட்டு சைலண்ட்டாக போகலாம். இது 3 தான் வழி, வேறு வழி இருக்குதான் எனக்கு தெரியல. காங்கிரஸ் தனியாக போட்டிட்டு எவ்வளோ சீட் ஜெயிக்கும்னு பார்க்கணும். கட்சி கட்டுப்பாடாக இருக்கா, கட்டுக்கோப்பாக இருக்கா, பழைய மாதிரி இருக்கா, ஆளுக்கு ஆள் ஒரு பக்கம் தலைவர் போகிறாங்க. இப்போது செல்வ பெருந்தகை எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா தங்கபாலும் டிவிகே செல்வங்கன் மட்டும்தான் இருக்காங்க. மற்ற தலைவரெலாம் எங்கே? அழகிரி எங்கே? திருநாவுக்கரசு எங்கே? மற்ற தலைவரெலாம் எங்கே? யாரு காணும்? சிதம்பரம் எங்கே? ஒருத்தர் காணும். இது என்ன காட்டுதுன்னா காங்கிரஸுக்குள்ள தலைவர் மத்தியில் அவ்வளோ ஒற்றுமை. இந்த ஒற்றுமை இல்லாதனத்தை வச்சுன்னு எப்படிங்க நீங்கள் சட்டசபை தேர்தலில் போட்டிட்டு மெஜாரிட்டி ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்க முடியும்? இந்த பக்கம் பாஜக தமிழ்நாட்டில் அசுர வளர்ச்சி அடைஞ்சின்னு வருது. இப்போ பாஜகவுக்கு முன்னாடி நீங்கள் 20 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா பாராட்டுவேன். திமுக, அதிமுக, காங்கிரஸ் 3 கட்சி தான் இருந்தது. விசிகே, பாமகலாம் ஒன்றும் பெரிய கட்சி இல்லை. இந்த 3ல் ஏதாவது ஒன்று டிஸ்லாஜ் பண்ணிட்டு உள்ளே வந்துருக்கலாம். அப்போ தவறிட்டீங்க. இப்போ பாஜக தமிழ்நாட்டில் அசுர வளர்ச்சி அடைஞ்சு போச்சு. அது வேறு எதிர்கொள்ளணும், திமுகவை எதிர்கொள்ளணும். எப்படி ஆட்சி அமைக்க போகுது? உங்கள் ஆசைகள் நிறைவேற வாழ்த்துக்கள், நிறைவேறுமான சந்தேகம். எப்போ நிறைவேறும்னா நீங்கள் ஸ்டாலினோட கோச்சிக்கிட்டு பகைச்சிட்டு வெளியில் வந்து கூட்டணி அமைச்சு, உங்கள் தலைமையில் கூட்டணி அமைச்சு நீங்கள் தனியாக எல்லா தொகுதியில் போட்டி போட்டு ஜெயிச்சு மந்திரி சபையை பிடிச்சிங்கன்னா அப்போ தான் தமிழ்நாட்டில் உண்மையான காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும். இல்லைன்னா எந்த திராவிட தலைவர் வராங்களோ அவருக்கு வாழும் காமராஜர்னு சொல்லி திருப்திப்படுத்திக்க வேண்டியதான். ஸோ ஓகே சார், செல்வ பெருந்தகை வந்து தேர்தலுக்கு முன்கூட்டியே அதை சொல்லியிருந்தாருன்னா எதிர்பார்த்துருக்கலாம் பிளவு வரப்போகுதுன்ட்டு. தேர்தல் முடிவுக்கு வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சொல்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு கூட்டணி வந்து கலையை தான் போகுது அப்படின்றத எடுத்துக்கலாமா சார்? இல்லைங்க, கடந்த தேர்தலில் கேஎஸ் அழகிரி அழுது பார்த்தார். 10 சீட்டு கொடுத்துட்டாங்க, பாண்டிச்சேரி இன்க்ளூடிங். இந்த வாட்டி 5 கொடுக்கறதா இருந்தார். அப்புறம் ஏதோ செல்வ பெருந்தகை பேசி இது பண்ணி அதுக்கு இது பண்ணி 10 சீட்டு பழைய மாதிரி வாங்கிட்டாங்க. ஆனால் செல்வ பெருந்தகை ஹாப்பி இல்லை. அவர் 18, 17, 15 அப்படிலாம் இருந்தார், அந்த நம்பர்லாம் இருந்தார். 10 வந்து ஏதோ ஸ்டேட்டஸ்கோ ஆன்டேன்ற மாதிரி முடிஞ்சு போச்சு. ஆனால் என்ன விஷயம்னா அவங்க கையில் எடுக்கிற மேட்டர்லாம் பார்த்திங்கன்னா சாராயம், கஞ்சா, அந்த மாதிரி பெரிய மேட்டர்லாம் டச் பண்ண மாட்டேன்றாங்க. காமராஜர் நினைவகத்தில் குப்பை. காமராஜர் நினைவு எத்தனை தடவை நீங்கள் போயிருக்கீங்க 50 வருஷத்தில்? தமிழிசை சவுந்தரராஜன் பாரதிய ஜனதா கட்சி தலைவி 10 நாளைக்கு முன்னாடி உள்ளே போனாங்க, 15 நாளைக்கு முன்னாடி போனாங்க. போய் பார்த்துட்டு ஐயோயோ காமராஜர் நினைவகம் இவ்வளோ மோசமாகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய்க்கிறீங்க.
அதை எடுத்து கண்டுபிடிச்சே ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவி. அவங்க அப்பா காங்கிரஸ்கார், குமரி ஆனந்தன் மாதிரி ஒரு தலைவரை உலகத்தில் இனிமேல் பார்க்க முடியாது. நேர்மையோட மறுபிறப்பி ஒரு கதர் ஷர்ட்டை தான் போடுவார், சிங்கப்பூர் செப்பல் தான் போடுவார், கிழிஞ்ச ஷர்ட்டு தான் இருக்கும், 4 ஷர்ட்டு தான் வச்சுருக்காரு. காந்தியவாதினா அவர் ஒருத்தர் தான் காந்தியவாதி, தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது. அவரோட மகள்ன்ற முறையில் அந்த அம்மாவுக்கு உரிமை உண்டு. இத்தனை வருஷமாக எங்கே போனீங்க? எப்போ கட்டினா காமராஜர் நினைவகம்? காமராஜர் நினைவகம் மட்டும் இல்லை, காமராஜர் நினைவகம், மகாத்மா காந்தி நினைவகம், பக்தவசலம் நினைவகம் எல்லாம் இருக்குது. 3 குப்பையாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணா நினைவகம் ஜொலிக்குது. கலைஞர் எங்கேயோ போயிடுச்சு, வேர்ல்டு லெவலில் போயிடுச்சு கலைஞர் நினைவகம். அண்ணா நினைவகம் அதோட டாப். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓரளவுக்கு ஓகே. அந்த 4 அளவாவது இதை தேசிய தலைவர்கள் ராஜாஜி, காமராஜர், பக்தவச்சலம், ஒருத்தர் முன்னாள் ஜனாதிபதியார் லெவலில் இருந்தவர், இன்னொருத்தர் காங்கிரஸ் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர், எம்பி கர்ம வீரர் காமராஜர், இன்னொருத்தர் தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் பக்தவச்சலம். 3மே குப்பை காடாக இருக்குது. உள்ளே போயெல்லாம் பாட்டில் கஞ்சா அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. காந்தி எதுக்கு போராடினாரோ அவரோட நினைவிடத்தில் உட்காந்து சாராங்க குடிச்சுனுக்கிறான், பியர் பாட்டில் குடுத்தி போட்டுக்கிறான். ரொம்ப கஷ்டமாகுது. இதெல்லாம் நீங்கள் இப்போ கேட்டு பிரயோஜனம் இல்லை. தேர்தலுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா 10 சீட்டில் 2 கூட வந்திருக்காது. இப்போ அந்த 10ல் 2 3 தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் தன்மானம் உள்ள காங்கிரஸ்காரனாக இருந்தால் கூட்டணியை உடச்சிட்டு வெளியில் 4 கேள்வி கேளுங்க, இல்லை சுத்தப்படுத்துங்க, இல்லை நீங்களே போய் சிரமதன் பண்ணுறாமல் நீங்களே கூட்டி மொழி க்ளீன் பண்ணி. காங்கிரஸ் கட்சிக்கு இல்லாத பணமா? காமராஜர் திடல் தேனாம்பட்டில் வாடகையே ஒரு 50 கோடி ரூபா மாதம் வருது. காமராஜர் ட்ரஸ்ட்டு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி தெரியுமா? சத்தியமூர்த்தி பவன் உங்களுக்கு எவ்வளோ வாடகை விட்ருக்காங்க தெரியுமா? காமராஜர் திடல் தேனாம்பட்டில் முன்னெல்லாம் பொருட்காட்சி நடத்துவோம் வருஷம். அது போட்டியாக வச்சுக்கிறேன் என்னன்னு தெரில. அங்கே எவ்வளோ கடை வாடகை? அந்த வாடகை வச்சு தமிழக அரசே உன் தெய்வம் எனக்கு வேணாம்ப்பா, எங்கள் தலைவரோட நாங்கள் பண்ணிக்கிறோம். இப்போ மூப்பனார் க்ளீனாக வச்சுருக்காங்க. ஏன் வாசன் செலவு பண்ணி பண்ணுறாரு. அந்த மாதிரி உங்கள் தலைவரோட நினைவத்தை வச்சிங்களா? குப்பை கூளை க்ளீன் பண்ணல, கார்ப்பரேஷன் கமிஷன் க்ளீன் பண்ணல. ஏன் நீங்கள் பண்ண வேண்டியதானே? கோடிக்கணக்கில் பணம் வருது. அதை விட்டு டிஎம்கே குறை சொன்னீங்கன்னா டிஎம்கே பண்ணாது தெரியல, நீங்கள் பண்ண வேண்டியதானே? இப்போது நீங்கள் திமுகவோட கோபத்துக்கு ஆளாயிட்டீங்க. சரி, தேர்தல் முடி எப்படி வந்தாலும் அவங்களுக்கு பாதகம் இல்லை, வந்தது போச்சு. தேர்தலுக்கு பிறகு நீங்கள் திமுக ஆட்சியை எதிர்க்க போகிறீங்களா, ஆதரவு தெரிவிக்க போகிறீங்களா, இல்லை இது பம்பாத்து வேலையா, உண்மையான கன்சர்னா, நியாயமாகவே உங்களுக்கு காமராஜர் ஆட்சி அமைக்கணும்னு ஆசையா, இல்லை வேடிக்கைக்கு சொல்கிறீங்களா? வழக்கமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க, காமராஜர் ஆட்சி அமைப்போம், அமைச்சிட்டாங்க, தேர்தல் முடிவு போச்சு, 4 சீட்டு வந்துடும், 4 ஓட்டம் வாங்கிடுவாங்க, போயிடுவாங்க. 5 வருஷம் கழித்து தான் காமராஜ் நாணயம் வரும். அந்த மாதிரி பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே சார். காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர் ஒரு அதிருப்தி இருப்பதாக கூண்டோடு மாற்றம் செய்வதாக தகவல்லாம் வருகிறது சார். இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ செல்வ பெருந்தகை கூட இருக்கிற டீமு கேஎஸ் அழகி போட்ட டீம் இல்லை. கேஎஸ் அழகிரியே இந்த டீம் மாற்றுங்கன்னு கத்தனி கிடந்தார். அவருக்கு முன்னாடி திருநாவுக்கரசு போட்ட டீமு, தங்கமல்லன் போட்ட டீமு, அவருக்கு முன்னாடி இந்த தலைவர்லாம் போட்ட டீம் கண்டிப்பாது. ஒரு கட்சி தலைவர் யாரை எதிர்பார்ப்பாங்க? அவங்க சொல் பேச்சு கேட்குறவங்கள, அவங்களோட இணக்கமாக இருக்கிறவங்கள, அவங்களோட வேவ் லென்த்தில் இருக்கிற நிர்வாகிகள் தான் போடணும். பெருகிற ஆள் எல்லாமே திருநாவுக்கரசு, தங்கபால், இவர் இவிகே சொல்லுங்கவன், அந்த குரூப்பை சேர்ந்து நாசே ராமச்சந்திரன் அந்த குரூப் தலைவரை போட்டுட்டு நீங்கள் அவரை அழகிரியோடையும் செல்வ பெருந்தோட வேலை செய்யணும். எப்படிங்க வேலை செய்ய முடியும்? அது காங்கிரஸ் ஏற்கனவே போர்க்குணம் உள்ள கட்சி. அது ஆவணை கோவம் வந்துடும், ஆவணை சட்டை கழிச்சுப்பாங்க, ஆவணை வேஷ்டை கழிச்சுப்பாங்க, கோவக்காரங்க, ரொம்ப ரொம்ப மானஸ்தனுங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி யாரோ வச்ச தலைவர்கிட்ட வேலை செய்வாங்க? செல்வ பெருந்தர் சொல்லிட்டாரான் டெல்லியில், அப்பா என்னை விட்டுருங்கப்பா, நீங்கள் யாரோ வச்சு நடத்துங்க, இந்த நிர்வாகி வச்சு வேலை செய்ய முடியாது, ஒன்று நான் சொல்ல முடியும் நிர்வாகிகளை போடுங்க, இல்லை என்னை விட்டுருங்க, நீங்கள் யாரோ எதாவது போட்டுங்க, என்னை விட்டுருங்க, என்னால் மேனேஜ் பண்ண முடியல, எனக்கு பிபி ஜாஸ்தியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டாரோம். உடனே கார்கே சொன்னார், நான் என்ன பண்ணுறது, எப்படி தான் மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல தமிழ்நாடு அது ஆல்வேஸ் பீன் ஹெட்ஏக் ஸ்டேட் ஃபார் த பாஸ்ட் 30 இயர்ஸ்ன்ட்டார். அவர் ஒரேடியே முடிச்சிட்டார், ஹெட்ஏக் ஸ்டேட்டுன்ட்டார். நீங்கள் நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அவர் கீழ் வேலை செய்கிற தொண்டர்கள் நிர்வாகிகளை போடணும். செல்வ பெருந்தகை தப்பு சொல்ல மாட்டேன். அவர் வேலை செய்யணும்னா அவர் மட்டும் 24 hours வேலை பண்ண போதுமா? கட்சியை வளர்க்குறது மற்றவங்க கூட வரணும்ல.
எல்லாம் இந்த பக்கம் ஆள் இந்த பக்கம் திரும்பி மூவி திரும்பி போனீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? மாற்றின்ட்டாராம். ராகுல் காந்தி சொன்னார், ஓகே திஸ் டைம் வில் சேஞ்ச் தி என்டையர் லீடர்ஷிப். எல்லாம் தூக்கு, 300 பேர் 400 பேர் இல்லை 500 தலைவர்களா, 35-40 துணைத் தலைவர்கள், 60-70 பொதுச் செயலாளர்கள், 100 செயலாளர்கள், 50 உதவி தலைவர்கள். நாங்கள் இது பஸ்ஸில் கூட்டு போகிறீங்க, லாரி கூட தேவைப்படாது போல இது. அவ்வளோ கமிட்டியை வச்சு உட்காரத்துக்கு இடம் இல்லை, ரோடு நிற்கிறாங்க எல்லாரும். சத்தியமூர்த்தி பவன் வெளியில் 50 நிர்வாகிகள் நிற்கிறாங்க, உள்ளே கூட்டம்லாம். அப்படி ஒரு ஆம்னி பஸ் கமிட்டியை போட்டு இன்னத்த வழிகாட்டுதல் நடத்த முடியும்? இதெல்லாம் எல்லாம் ஆள்கால் கோச்சின்னு போகிறாங்க. ஸோ செல்வ பெருந்தகை பண்ணுறது தப்பு இல்லை. அவருக்கு இணக்கமான டீம் கேட்குறாரு, கொடுத்தீங்கன்னா கட்சியை வளர்ப்பார், இல்லைனா பார்த்து போயினே இருக்க போகிறார். அவருக்கு நான் வந்தது உங்கள் கட்சியை நீங்கள் பார்த்துங்க, நல்ல ஆளை போட்டிங்கன்னா அவர் சப்போர்ட் பண்ணணும், பண்ணலைன்னா விட்டுணும். அவரையும் போட்டு சப்போர்ட்டும் பண்ணாமல் அவருக்கு ஹெல்ப்பும் பண்ணாமல் கூட அந்த குடி பறிச்சாங்கன்னா இதே காங்கிரஸ் கல்ச்சர் 100 வருஷம் தொடரும். ஓகே சார். இடைக்கால ஜாமீனில் வெளியில் வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் போன்று தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அமலாக்கத்துறையில் தான் கைது செய்யப்பட்டார், இடியில் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமா. செந்தில் பாலாஜி அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 1 இயர் ஆக போகுது சார், அவர் வந்து சிறையில் தான் இருக்கார். அவரும் வந்து இடி மூலயமா தான் கைது செய்யப்பட்டார். அவருக்கு இடைக்கால ஜாமீன் கிடைச்சது, ஏன் செந்தில் பாலாஜி கிடைக்காம இருக்குது சார்? நீதிமன்றங்களை என்ன சொல்கிற பயமாகுது, எதாவது நினச்சா உள்ளதுக்கு போட்டுருவாங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு, வாய் திறக்கவே பயமாகுது. ஆளாளுக்கு ஒரு ரூல் வைக்க முடியாதுங்க. சட்டங்கிறது பொதுவானது. உங்களுக்கும் எனக்கும் ஒரே சட்டம், பிரதமருக்கு ஒரே சட்டம், ஜனாதிபதிக்கு ஒரே சட்டம், ஆளுநருக்கு ஒரே சட்டம், எம்எல்ஏக்கு எம்பிக்கு ஒரே சட்டம். சட்டங்கிறது காமன். ஆணுக்கும் பெண்ணுக்குமே ஒரே சட்டம். ஆனால் இப்போ 17 சட்டம் கூட வந்திருக்காங்க பெண்கள் உரிமைக்கு. ஆண்கள் உரிமைக்கு ஒரு சட்டம் கூட இல்லை, அது வேறு விஷயம். சட்டங்கிறது பொது. சரி, கெஜ்ரிவால் பண்ண தப்பு என்ன? சாராய ஊழல், திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக அரசாங்க பணத்தை துருட்டி சாப்பிட்டீங்க. செந்தில் பாலாஜி மேலே என்ன குற்றம்? வேலை வாங்கி தரான்னு பணம் வாங்கினார். அவர் மினரல்ஸ் பண்ணாரா, மைன்ஸ் பண்ணாரா, அது வெட்டினாரா, பள்ளம் வெட்டினாரா, டெண்டர் விட்டாரா, அதெல்லாம் நிரூபிக்கப்படலை, குற்றச்சாட்டு வரல. குற்றச்சாட்டு போட்டது, சார்ஜ் ஷீட் போட்டது பணம் வாங்கி தரேன் ஏமாத்திருந்து. அது பெருசாக இங்கே சாராயம் முதல்ல கவர்மெண்ட் பிளானே மாற்றி ஒரு பக்கம் ஆறா அப்படியே பணம் ஆறா ஓடுது, ஒரு பக்கம் சவுத் பிளாக் வருது. கவிதா மாட்டிக்கினாங்க, மணிஷ் சித்தோடைய மாட்டிக்கினாங்க. அவருக்கு சுப்ரீம் கோர்ட் ராஜ மரியாதையோடு வழி அமைச்சு, நீங்கள் போங்க போங்க போங்க, தேர்தல் பிரச்சாரம் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள், எங்களையும் திட்டுங்க, பரவாயில்ல. என்ன சட்டம்? செந்தில் பாலாஜி சப்போர்ட் பண்ணல, அவருக்கு ஒரு நீதி, கெஜ்ரிவாலுக்கு ஒரு நீதியா கேட்குறேன்? 2 பேரும் ஒரே குற்றம் தானே. இன்ஃபேக்ட் குற்றம் அவர் அதிகம், கெஜ்ரிவால் அதிகம். செந்தில் பாலாஜி ஒரு வேலை வாங்கி தரான்னு ஏமாத்தினார், அது இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படல, அது வேறு விஷயம். குற்றத்தோட தன்மையை பார்த்தீங்கன்னா 10 கொலை பண்ணிட்டு செந்தில் பாலாஜி இல்லை, வேலை வாங்கி தரேன்னாரு, கொடுத்தாரு, திருப்பி கொடுத்தாரு, அவரை பொறுத்தவரைக்கும் திருப்பி கொடுத்துட்டாரு. அது குற்றமா? இங்கே மதுபா தனியார் கவர்மெண்ட்லேருந்து பிடிங்கி ப்ரைவேட் செக்டரில் மதுபானம் பண்ணி கொள்ளாடிச்சு விலையை அதிகமாக வச்சு ஊரே சிரிக்கிற மாதிரி டெல்லியில் பண்ணீங்களே கெஜ்ரிவால், அதை போய் சுப்ரீம் கோர்ட் கொடுத்தனா என்ன அர்த்தம் இது? அப்புறம் நீதிமன்றங்கள் மேலே எப்படி நம்ம நம்பிக்கை வரும்? நான் செந்தில் பாலாஜியை சப்போர்ட் பண்ணல, நல்லா புரிஞ்சுக்காங்க. அவருக்கு ஒரு நியாயம், கெஜ்ரிக்கு ஒரு நியாயம் இருக்கக்கூடாது. இது தனி மனிதனுக்கு ஏற்படுற அநியாயம், அநீதி, தப்பு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவர் டிஎம்கேவே இருந்துட்டு போட்டோம், ஊழல் பொழுவே இருந்துட்டு போட்டோம், என்ன ஒன்றா இருந்துட்டு போட்டோம். அவர் இந்திய குடிமகன், அவர் மேலே பாயிற சட்டம் தான் கெஜ்ரிவால் மேலேயும் பாஞ்சிருக்கு. நாளைக்கு அவர் ரிலீஸ் பண்ணலைன்னா கெஜ்ரிவாலை வச்சுன்னு கேட்பாங்க, கெஜ்ரிவாலை விட்டீங்களே ஐயா, இவர் என்ன தப்பு பண்ணாருன்னு. கெஜ்ரிவாலை விட்டது வழியாக நீங்கள் பல முன்னோடிகளை உருவாக்க போகிறீங்க. எப்பவுமே சட்டத்தில் வழக்குன்னா ஒரு கேஸில் கோட் பண்ணி பேசுவாங்க, அந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வந்ததுங்க, அந்த தீர்ப்பு இந்த வழக்கில் அப்ளிகபிள் ஆகும், ஆகவே என்னுடைய கிளையண்ட்டை விடுதலை செய்யுங்கள்னு கேட்பாங்க. எல்லாம் லாயர் பேசுகிறது கேஸில் அப்ளிகேட் பண்ணி. இப்போ என்ன போகிறது? இனிமே வர மதுபான கொள்ள ஊழல், இனிமே வர ஃபெரா, இது இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாத்துலேயுமே கெஜ்ரிவாலுக்கு கொடுத்தீங்க பாருங்கள், எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்க போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எங்கே மூஞ்சி வச்சுப்பீங்க? கொடுத்துட்டீங்களே. உங்களுக்கு மோடியை கண்டால் பிடிக்கல, அது தெரிஞ்ச விஷயம், உலக அறிஞ்ச விஷயம். மோடிக்கு என்னென்ன தொல்லை கொடுக்க முடியுமோ பேக் டோர் வழியாக, ஃப்ரண்ட் டோர் வழியாக, எல்லா டோர் வழியாக கொடுத்துட்டு வரீங்க, கொடுங்க, அது மாதிரி தப்பு இல்லை. ஆனால் ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறான், ஏன்பா செந்தில் பாலாஜி எங்கள் தமிழருக்கு ஒரு ரூலு, வட இந்தியரான கெஜ்ரிவாலுக்கு ஒரு ரூலா? கெஜ்ரிவால் போதும் சொல்லிட்டு போயிட்டார். நான் மட்டும் இல்லைங்க, ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, மம்தா அரெஸ்ட். அது எப்படின்னா, நான் மட்டும் யோகியம் இல்லை,
நீங்களும் கூட தப்பு பண்ணீங்க. அப்படிப்பட்ட கூட்டணியில் திமுக வெளியில் வரணும்னு நான் விரும்புகிறேன். உங்களை குற்றம் சாட்டி பேசுகிறாரு. நீ மட்டும் யோகியமா, அடுத்து நீயும் போகிற, மம்தா பானர்ஜி ஃப்ராட் பண்ணுது, அதுவும் போகுது அப்படின்னு இன்டெரக்டாக எங்கள் முதலமைச்சரை பார்த்து சொல்கிறார். அவர் என்ன தைரியம் அவருக்கு? ப்ரூவ் பண்ணிங்களா சிஎம் மேலே? குற்றச்சாட்டுகள் ப்ரூவ் ஆகுது. சிஎம் மேலே எந்த குற்றச்சாட்டு இதுவரை கிடையாது. மந்திரி மேலே இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஸ்டாலின் மேலே என்ன குற்றச்சாட்டு சொல்லுங்கள். என்ன குற்றச்சாட்டு நிரூபிக்கிறது? புகார் சொல்லலாம், 1000 புகார் என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம். அவர் மேலே எந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படல. அப்படிப்பட்ட ஸ்டாலினை உள்ளே போவார்னு கெஜ்ரிவால் சொன்னார்னா அது வீண் பழி தானே. அப்படிப்பட்ட கூட்டணியாக இருக்கீங்க, வெளில வாங்க. கூட்டணினால் உங்களுக்கு பலம் இல்லை, உங்களால் கூட்டணிக்கு பலம். அதை புரிஞ்சுக்கங்க முதல்ல. சார் இப்போ பிரதமர் இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அமித்ஷா தான் வந்துட்டு பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி சார், இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த முறை வந்துட்டு வெற்றி பெற்றுச்சுன்னா பாஜக வந்துட்டு பிரதமர் வேட்பாளர் வந்துட்டு அமித்ஷா தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு சார். என்ன காரணம் சார்? கெஜ்ரிவாலை கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போவானாம்பாங்க. இவர் இந்திய கூட்டணியில் முதல்ல யார் பிரதமர்னு ஒன்றும் முடிவு பண்ணல. இந்திய கூட்டணி இருக்கானே தெரில. இருந்ததுன்னா கேரளாவில் வயநாட்டில் ஆனிராஜா போட்டி போட மாட்டாங்க. வயநாட்டில் ராகுல் காந்தி தோற்று போகிறார், ஆனிராஜா ஜெயிக்க போகிறாங்க. இந்திய கூட்டணி கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் காங்கிரஸ், திமுக, விசிகெல்லாம் கூட்டணி ஒன்றா இருக்குது. இது எந்த மாநிலம் போனால் கூட்டணியே கிடையாது. அது ஒன்று. இந்திய கூட்டணியை அப்படியே ஜெயிச்சா கூட, அத்தைக்கு மீசை முளைச்சி சித்தப்பானா கூட, யார் பிரதமருங்கிறது முட்டி மோத போகிறீங்க. மம்தா விடாது, அஜித் சரத்பவார் விட மாட்டார், கெஜ்ரிவால் விட மாட்டார், எல்லாம் பிடிக்க போகிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது இங்கே பாரதிய ஜனதா கட்சியில் முடிவு பண்ண விஷயம், அடுத்த பிரதமர் மோடி தான். வயசை பற்றி உங்களுக்கு என்ன கஷ்டம்? அது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் முடிவு பண்ணுற மேட்டர். நீ இன்டர்னல் மேட்டர். நாளைக்கு ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணிட்டுனா ஒரு யங்ஸ்டர் தேஜஸ்வி யாதவ் கூட உட்கார வச்சு இவர் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்லக்கூடிய உரிமை ஆர்எஸ்எஸ்க்கு உண்டு. 2014 அப்படி தான் மோடியை கொண்டு வந்தாங்க ஆர்எஸ்எஸ். மோடி பிரைம் மினிஸ்டர் ரேஸ்லேயே இல்லை. அப்போ ரேஸில் இருந்ததெல்லாம் பிரைம் மினிஸ்டர் ரேஸில் சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லி, ராஜ்நாத் சிங், இவங்களாம் தான் இருந்தாங்க. வெங்கையா நல்லா இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு மோடியை கொண்டு வந்து ஆர்எஸ்எஸ். இப்போ ஆர்எஸ்எஸ் 3வது முறையாக மோடி வரணும்னு சொன்னதுனால தான் மோடியால் போட்டி போட முடியுது. ஆர்எஸ்எஸை பகைச்சிட்டு மோடியால் பிரதம மந்திரியாக இருக்க முடியாது. மோடி தலை வணங்குற ஒரே மனிதர் இந்தியாவிலையும் உலகத்துலேயும் மோகன் பகவத் தான். இஸ் ஆன்சரபிள் ஒன்லி டு ஆர்எஸ்எஸ். வேறு யாருக்கும் அவர் தலை வணங்க வேண்டிய அவசியமே கிடையாது. மோகன் பகவத் சொல்லிட்டாராம், மோடி 5 வருஷம் கொடுத்துருக்கான், ரன் பண்ணிட்டோன்னு. அதுக்கப்புறம் என்னங்க பேச்சு இருக்குது? நீங்கள் 70, 75, 80, 95 எல்லாம் ரைட்டு. எந்த சட்ட புக்கத்தில் இருக்குது? பிஜேபியோட சட்ட புக்கில் எதாவது இருக்குதா ரிட்டையர் ஆனோன்னு? இல்லை. அது ஒரு கன்வென்ஷன், அது ஒரு வழக்கம் மாற்றிக்கொள்ளப்படலாம். கன்வென்ஷன் சேஞ்ச் ஆகும், சட்டம் தான் மீற முடியாது. 75ங்கிறது பாரதிய ஜனதா கட்சி சட்டம் கிடையாது, ஒரு கன்வென்ஷன். மோடிக்கு சரி 75 வயசு முடிஞ்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணலாம். இந்த 5 ஆண்டுகள் ஆள போகிறது மோடி தான். அதை முடிவு பண்ண வேண்டியது ஆர்எஸ்எஸும் பிஜேபியுமே தவிர இந்தி கூட்டணி இல்லை. முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற குப்பையை முதல்ல பாருங்கள். உங்கள் வீட்டு குப்பையை முதல்ல எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு தொடப்பத்தை எடுத்துக்கின்னு பிஜேபியில் வந்து தொடப்பத்தை வச்சு க்ளீன் பண்ணுவேன், நான் மோடி வரக்கூடாது, இதெல்லாம் யாரையும் சீரியஸாகவே எடுத்துக்கல. கெஜ்ரிவால் சொல்கிறது யாரும் சீரியஸ், நாட்டிலையும் சீரியஸாக எடுத்துக்கல, அவரே சீரியஸாக எடுத்துக்கல. முதல்ல அவர் சொல்கிறதையும் சீரியஸாக எடுத்துக்கல, அவர் கட்சியும் சீரியஸாக எடுத்துக்கல. ஏதோ அவரோட அதிர்ஷ்டம் 2 தடவை டெல்லியில் வந்துட்டார். அவர் பண்ண ஏதோ ஒரு புண்ணியம், அதை ஒரு நல்ல காலம் வந்துட்டார். பார்லிமெண்ட் சீட்டில் அந்த அளவுக்குலாம் வந்து இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவாலோட கூட போய் ஓட்டு கேட்குறது காங்கிரஸ்காரர் வெக்கப்படுறாங்க. தனியாக போகிறார். அன்றைக்கி வெளியில் வந்த அன்றைக்கி ஹனுமார் கோயில் போனதுலேருந்து இன்னி வரைக்கும் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் ஏன் ராகுல் காந்தியும் கெஜ்ரிவாலும் ஏன் கேன்வாஸ் பண்ணல? மல்லிகார்ஜுன கார்கேவும் கெஜ்ரிவாலும் ஏன் கேன்வாஸ் பண்ணல? சரி, சோனியா காந்தியும் கெஜ்ரிவாலும் ஏன் கேன்வாஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, தீகார் எல்லாம் தெரியும். பார்க்க மாட்டாங்க, போக மாட்டாங்க. இந்த அழகில் இவங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லை. காங்கிரஸும் கெஜ்ரிவாலும் ஒன்றா சேர்ந்து பிரச்சாரமே பண்ணுறதில்ல. தனியாக அமௌண்ட் விட்டு அவர் தனியாக போயின்னு அவர் தான் காங்கிரஸுக்கு பண்ணுறாரு, அது வேறு விஷயம். இப்போ காங்கிரஸுக்கு 10 பேர் ஓட்டு கேட்டாலும் காங்கிரஸ் தப்பு கிடையாது. கெஜ்ரிவால் காங்கிரஸ் ஓட்டு கேட்குறாரு, இல்லைன்னு சொல்ல. தலைவர்கள் யாரும் போகல, இன்னி வரைக்கும் போகல, ஒதுக்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது
நீங்கள் என்னத்துக்கு உங்கள் வீட்டை விட்டுட்டு பிஜேபியில் அடுத்த பிரதமர் அமித்ஷா தான் வருவார், மோடி வர மாட்டான்னு சொல்லி வேடிக்கையாக இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.